Hi all, this is Harshni and you would have seen me in many live sessions. ஸோ லைவில் நான் கேட்குற ஒரு விஷயம், உங்களுக்கு என்ன டாபிக் வேணும், எது வந்துட்டு டிஃபிகல்ட்டாக இருக்குது எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது காமெண்ட்ஸில் போடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி நிறைய லைவ் வீடியோஸ் நான் கீழே பார்க்கும்போது இந்த ஒரு டாபிக் ரிப்பீட்டடாக இருந்தது, ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ். அண்ட் நிறைய பேர் லைவ் நடக்கவே இது கேட்டிருந்தீங்க. ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ்னால் என்ன, அது எங்கே யூஸ் பண்ணுவோம், என்ன மாதிரி வேர்ட்ஸ் அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ ஐ தாட் வில் மேக் இட் அஸ் அ வீடியோ. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். வாட் இஸ் ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ், டைப்ஸ் என்னென்ன வேர்ட்ஸ் வில் கம் அண்டர் ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ், இது எல்லாமே ஒரு கிளியர் கட் வியூ கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லி நான் வந்து இன்ட்ரடக்ஷன் டு ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் கொடுத்துறேன், அதுக்கப்புறம் டைப்ஸ் போகலாம், வேர்ட்ஸ் போகலாம், அண்ட் அதோட யூசேஜஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ டைரக்ட்லி வில் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ்னால் என்ன, அதோட மீனிங் என்ன, அதோட டைப்ஸ், என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ்னு சொல்லுவோம், இது எல்லாமே I'll just tell you in brief. ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு சென்டென்ஸ் நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் வில் டெல் யூ தி ஆக்சுவல் சினாரியோ தட் இஸ் ஹேப்பனிங், and the second part of the sentence will tell you or add on information to the first part. For example, இப்போ பார்த்துட்டிங்கன்னா I bought a pen that my father had அப்படின்னு நான் சொல்கிறேன். இதில் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் என்ன, I bought a pen, அதுதான் அங்கே நடக்கிற சினாரியோவே, அங்கே அதுதான் ஆக்ஷனே. I bought a pen, அது தனிப்பட்ட முறையிலையும் அது எக்ஸிஸ்டிங் சென்டென்ஸ் தான், ஆனால் நான் இதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணுறேன். எங்கள் அப்பா வச்சுருந்த பென்னை நான் வாங்கினேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போது I bought a pen that my father had அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த இடத்துல that அப்படிங்கிற வேர்ட் தான் ரெண்டு பார்ட் ஆஃப் த சென்டென்ஸை கனெக்ட் பண்ணுது. ஸோ இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் இஸ் ஆல்சோ யூஸ் டு கனெக்ட் டூ பார்ட்ஸ் ஆஃப் த சென்டென்ஸ். ஐ ஹோப் யூ காட் இட். ஸோ இதில் என்னென்னலாம் டைப்ஸ் இருக்குது, என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, டு டிஸ்கிரைப் மோர் அபவுட் பீப்புள் நம்ம வந்துட்டு who, whom, whose இந்த 3 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் டு டிஸ்கிரைப் திங்ஸ் யூ கேன் யூஸ் that, which and what, and to describe places you can use where, and time பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்னா when யூஸ் பண்ணலாம், அண்ட் ரீசன் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த சென்டென்ஸ் ஒரு ஃபுல் சென்டென்ஸ் இருக்குது, அதுலேயே நீங்கள் ரீசனும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நடுவில் அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு why அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ த மேஜர் டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட்லி பீப்புள் டிஸ்கிரைப் பண்ணுற ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் என்னென்ன, who, whom, whose. ஸோ who அப்படிங்கிறது யார் அப்படின்னு அர்த்தம். whom அப்படின்னா யாரை, யாருக்கு, யார்கிட்ட அப்படின்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் whose அப்படிங்கிறது யாருடைய அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். என்னடா இது எல்லாமே கொஸ்டின் வேர்ட்ஸாக இருக்குது, இவங்க ரிலேட்டிவ் ப்ரொனவுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா எஸ், ஏன்னா 2 பார்ட்ஸ் ஆஃப் த சென்டென்ஸ் இருக்குது. ஒரு பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி தான் செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் இருக்கும். ஸோ அது ரெண்டு கனெக்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் டைம் we will be using question words as relative pronouns. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் who. இந்த whoக்கு மீனிங் என்னன்னு நான் சொல்லியிருந்தேன், யார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ who அப்படிங்கிறது சென்டென்சஸில் எப்படிலாம் வரும் அப்படின்னு பாருங்கள். The girl who is singing is my sister அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இந்த கேர்ள் யாருன்னா என்னோட சிஸ்டர், இந்த பாடுறது யாருன்னா என்னோட சிஸ்டர். ஸோ இந்த யாருன்னா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது இல்லை, அந்த இடத்துல தான் நம்ம who அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் செகண்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், யூ கேன் ஐடென்டிஃபை இட் ஈவன் மோர் பெட்டர். எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா, ஐ met a man who speaks 5 languages. நான் ஒருத்தவங்களை மீட் பண்ணேன், அவங்க யாருன்னா அவங்களுக்கு 5 லாங்குவேஜஸ் தெரியும், அவங்க 5 லாங்குவேஜஸ் பேசுகிற ஒரு பர்சன் அப்படின்னு அந்த பர்சனை டிஸ்கிரைப் பண்ணி நம்ம சொல்கிறோம். ஸோ ஐ met a man who speaks 5 languages அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த who அப்படிங்கிற வேர்ட் கிளியராக இருக்குது அப்படின்னா we'll move on to the next, which is whom. whomனா யாரை, யார்கிட்ட, யாருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ இந்த whomக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி I'll just explain where to use this whom. whom அப்படின்னா நான் என்ன சொன்னேன், யாரை, யாருக்கு, யார்கிட்ட அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா, the parents whom we interviewed yesterday were Ram's parents. நம்ம நேற்று யாரை இன்டர்வியூ பண்ணோம் அப்படின்னா ராமோட பேரண்ட்ஸை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யாரை இன்டர்வியூ பண்ணோம் அப்படின்னு கேட்குறோம். இந்த யாரை அப்படிங்கிற வேர்டுக்கு தான் ஆன்சர் கிடைக்குது இல்லையா? ஸோ திஸ் வேர்ட் இஸ் அகேன் அ ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஸோ 2 பார்ட்ஸ் ஆஃப் த சென்டென்ஸை நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த
whom அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ we'll move on to the next relative pronoun which is whose. இந்த whose அப்படிங்கிறது ஒரு பொசஷன் சொல்கிறோம், இதனுடையது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த பொசஷன் சொல்கிறப்போ நம்ம whose அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், this is the boy whose bag was lost. இந்த பையனை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதுக்கு நம்ம whose அப்படிங்கிற வேர்ட் எப்படி யூஸ் பண்ணுறோம்? யாரோட பேக் தொலைஞ்சுதோ அதுதான் இந்த பையன், யாருடைய பேக் தொலைஞ்சுதோ அதுதான் இந்த பையன். ஸோ யாருடைய அப்படிங்கிற வேர்டுக்கு தான் இங்கே ஆன்சர் கிடைக்குது இல்லையா? ஸோ யாருடைய அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன வேர்ட் யூஸ் பண்ணுவோம்? whose. ஸோ the second example பாருங்கள். I met a woman whose son is a doctor. நான் ஒருத்தவங்களை பார்த்துருக்கேன், அந்த உமனை தான் நான் டிஸ்கிரைப் பண்ண போகிறேன். ஸோ யாரோட பையன் டாக்டரோ அவங்கள தான் நான் மீட் பண்ணேன், யாரோட பையன் டாக்டரோ அவங்கள நான் மீட் பண்ணேன். ஸோ யாருடைய அப்படின்னா ஹூஸ் நான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பீப்புள் டிஸ்கிரைப் பண்ணுற 3 வேர்ட்ஸ் நம்ம பார்த்தோம், ஹூ, ஹூம் அண்ட் ஹூஸ். ஹூ அப்படின்னா யார் அப்படிங்கிற வேர்டுக்கு ஆன்சர் பண்ணும், ஹூம் அப்படிங்கிறது யாரை, யாருக்கு, யார்கிட்ட அப்படிங்கிற வேர்ட்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும், அண்ட் ஹூஸ் அப்படிங்கிறது யாருடைய அப்படிங்கிற வேர்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். ஹோப் திஸ் இஸ் கிளியர். வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் போர்ஷன், தட் இஸ் எப்படி வந்துட்டு திங்ஸ் ஆர் பொருட்கள் அதை எப்படி நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம், ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் எப்படி திங்ஸுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் வீல் சி. ஸோ த நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திங்ஸ் ஆர் அனிமல்ஸ். இதை பற்றியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு which யூஸ் பண்ணலாம், ஆர் that ஆர் what. இந்த 3மே நீங்கள் யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா whichம் thatம் நம்ம வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், the book which you gave me is very interesting. நீ கொடுத்த புக் எதுவோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா the book that you gave me is very interesting. நீ எந்த புக்கு கொடுத்தியோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த 2 சென்டென்சஸுமே கரெக்ட் தான். வேர்ட்ஸ் நம்ம மாற்றியிருந்தாலுமே கிட்டத்தட்ட சேம் மீனிங் தான் கொடுக்கும். we'll look into an other example of the same which and that. என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the dog which barked last night is mine. எந்த டாக் நேற்று நைட்டு பார்க் பண்ணிச்சோ, எந்த நாய் நேற்று குலைச்சிதோ அது என்னோடது. ஸோ எந்த நாய், எந்த அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு which அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணி சொல்லலாம். ஓகே, அண்ட் அதர் எக்ஸாம்பிள் பாருங்கள். the cat that I bought is a Persian breed. நான் எந்த கேட் வாங்கினேனோ அது வந்துட்டு ஒரு பர்ஷியன் ப்ரீட். இந்த பர்ஷியன் கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ பர்ஷியன் ப்ரீடில் இருக்கிற கேட்டு தான் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம வந்துட்டு தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ மோஸ்ட்லி இது 2ம் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. தேர் இஸ் அன் அதர் வேர்ட் கால் வாட். இந்த வாட்டுமே வந்துட்டு நீங்கள் திங்ஸுக்கு யூஸ் பண்ணலாம், அனிமல்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். எப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ சே. நீ என்ன சொல்கிறியோ அது எனக்கு புரியலை. ஸோ என்ன அப்படிங்கிற வேர்டை ஆன்சர் பண்ணுது. நீ என்ன சொன்னியோ அது எனக்கு புரியலை. ஸோ ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ மீன். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். the actual reason is what I expect. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆக்சுவல் ரீசன் தான். மேபி நீங்கள் வந்துட்டு ஒரு ரீசன் கேட்டிருக்கீங்க, அவங்க வந்துட்டு மழுப்பி ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு ஆக்சுவல் ரீசன் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், அதுதான் வாட் ஐ எக்ஸ்பெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ தி ஆக்சுவல் ரீசன் இஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்ட். இந்த இடத்துல வாட் அப்படிங்கிறது தான் ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ஐ எக்ஸ்பெக்ட் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் இட் கேன் ஸ்டாண்ட் அலோன். அதே மாதிரி ஆக்சுவல் ரீசன் அப்படிங்கிறது இட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். இது 2யும் கனெக்ட் பண்ணுறப்போ நம்ம வாட் அப்படிங்கிற ரிலேட்டிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணுறோம். ஹோப் திஸ் இஸ் கிளியர். வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் போர்ஷன் which we'll be using for time and place. ஓகே, ஸோ இப்போ நம்ம டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு when யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. எப்போ அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், the day when the concert takes place is on a Saturday. ஸோ என்னைக்கு இந்த கான்சர்ட் நடக்க போகுது அப்படின்னா அது ஒரு சாட்டர்டே. ஸோ என்னைக்கு எப்போ நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கு தான் ஆன்சர் பண்ணுது இல்லையா. ஸோ அந்த இடத்துல நம்ம when அப்படிங்கிற ரிலேட்டிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணலாம். அண்ட் த நெக்ஸ்ட் இஸ் பிளேஸ். where அப்படிங்கிறது தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், this is the house where my son was born.
என் குழந்தை எங்கே பிறந்தான் அப்படின்னா இந்த வீடு தான். ஸோ அந்த வீட்டை தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அந்த வீடுங்கிறது ஒரு பிளேஸ், அதுக்கான அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம கொடுக்குறோம் இல்லையா. ஸோ திஸ் இஸ் த ஹவுஸ் வேர் மை சன் வாஸ் born அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் வை. ஒரு ரீசன் நம்ம சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டு யூ நோ வை த மார்க்கெட் இஸ் க்ளோஸ்ட்? உனக்கு ஏன்னு தெரியுமா, மார்க்கெட் ஏன் க்ளோஸ் ஆகிருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறோம். ஸோ ஏன் அப்படிங்கிறது ஒரு கொஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் இங்கே 2 டிஃப்ரெண்ட் போர்ஷன்ஸ் இருக்குது. டு யூ நோ த ரீசன் அது ஒரு கொஷின், அண்ட் த மார்க்கெட் இஸ் க்ளோஸ்ட் அப்படிங்கிறது இன்னொரு போர்ஷன். இது ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம் ஆஸ்கிங் ஃபார் அ ரீசன் இல்லையா. ஸோ டு யூ நோ த ரீசன் why the market is closed அப்படின்னு நம்ம கேட்கலாம். So hope the entire portion of relative pronoun is clear to you. So firstly நம்ம என்ன பார்த்திருந்தோம், people explain பண்ணுறதுக்காக பார்த்திருந்தோம். who, whom and whose நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா. ஸோ who அப்படிங்கிறது யார் அப்படிங்கிற கொஷனுக்கு ஆன்சர் பண்ணும். whom அப்படிங்கிறது யாரை, யார்கிட்ட, யாருக்கு. அண்ட் தென் whose அப்படிங்கிறது யாருடைய அப்படிங்கிற ஒரு கொஷனுக்கு ஆன்சர் பண்ணும். அண்ட் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட், அனிமல்ஸ், திங்ஸ், இதை பற்றிலாம் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு தட், which, what இந்த 3 வேர்ட்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் வந்துட்டு தட்டும் விச்சும் வந்துட்டு இன்டர்சேஞ்ச் நீங்கள் பண்ணிக்கலாம். வாட் இஸ் டிஃப்ரெண்ட். அண்ட் தேர்ட் திங் இஸ் வேர், அதாவது பிளேஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் வேர் அப்படிங்கிற வேர்ட். ஃபோர்த் திங், டைம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு when அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட்லி ஃபிஃப்த் ஒன், ரீசன் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல why யூஸ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். இது நீங்கள் நிறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் ரியலி அண்டர்ஸ்டாண்ட் ஹவு யூஸ்ஃபுல் இட் இஸ் இன் இங்கிலீஷ். நம்ம வந்து ரொம்ப பிளாண்டாக ரொம்ப சிம்பிள் சென்டென்சஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கு இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இது நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ நிறைய ரிலேட்டபிலிட்டி நீங்கள் உள்ளே கொண்டுட்டு வரீங்க அண்ட் லாங் சென்டென்சஸ் பேச ஆரம்பிப்பீங்க. இப்போ இது வரைக்குமே ஐ ஹாவ் அ கேட், the cat is a Persian breed அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தது போக the cat that I bought is a Persian breed, the cat that I bought is a Persian breed அப்படின்னு நம்ம சொல்லும்போது சென்டென்ஸ் லாங் ஆகுது, ரிலேட்டபிலிட்டி நம்ம ஒரே சென்டென்ஸில் கொடுத்துட்டோம். ஸோ இவ்வளோ கிளியராக நம்மளால் ஒரு சென்டென்ஸ்லேயே பேச முடியுது அப்படின்னா that is where relative pronoun is taking a part. Okay, so now we'll just have small activity, ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சுக்கலாம். எவ்வளோ தூரம் நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் ஒரு லெவல் டெஸ்ட் மாதிரி இருக்கும் அண்ட் ஒரு ப்ராக்டிஸ் செஷன் மாதிரியும் இருக்கும். ஸோ த ஃபர்ஸ்ட் கொஷின் இஸ், த மேன் டேஷ் ஹெல்ப் மீ இஸ் மை அங்கிள். ஸோ இதில் எந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வரும் அப்படின்னு கீழே காமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் த செகண்ட் கொஷின் இஸ், திஸ் இஸ் த கேர்ள் டேஷ் பேக் வாஸ் ஸ்டோலன். த தேர்ட் கொஷின் இஸ், the teacher dash I spoke to was kind. And the fourth question is, the movie dash we watched was fun. And the last question is, the room dash is locked is my uncle's. So இந்த 5 questions-க்கும் ஆன்சர் என்ன அப்படிங்கிறது காமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். If at all it is wrong, எங்கள் டீம்லேருந்து நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். So hope this is clear to you all and it is very useful அப்படின்னு நான் நம்புகிறேன். So we'll see in another video.